ஆனா பழனிசாமி ஆட்சியில விவசாயிகளுக்கு செய்யப்பட்டதெல்லாம் வெறும் வேதனைகள் தான். விவசாயிகளுக்கு அவர் செஞ்ச துரோகங்கள் ஒன்றா இரண்டா? அதையெல்லாம் ஒரு நாள் போதுமா சொல்வதற்கு? போதாது. காவேரி காப்பாளர்னு தனக்குத்தானே பட்ட பேர் வச்சுக்கிட்டாரு. அவர் உண்மையான விவசாயியாக இருந்தா இந்தியா முழுக்க உழவர் பெருமக்களை எதிர்த்து போராடின 3 வேளாண் சட்டங்களை ஆதரிச்சிருப்பாரா? போராட்டம் பண்ண விவசாயிகள் என்ன சொன்னார்? புரோக்கர் வாய்க்குசாம சொன்ன புலுகு முட்டை தான் இந்த பழனிசாமி. அதிமுக ஆட்சியில இந்த டெல்டா மாவட்டங்கள்ல இயற்கை சீற்றம் நடந்தப்போ இங்குள்ள மக்களை காப்பாற்றினாரா பழனிசாமி? இந்த டெல்டா மாவட்டத்தை சார்ந்த அன்றைய அமைச்சர் OS மணியன் வந்தப்போ மக்களை விரட்டி அடிச்சாங்க. சுவர் மேல ஏறி குதிச்சு அவர் தப்பிச்சு ஓடின நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சு. நீங்களாம் பார்த்திருப்பீங்க அந்த வீடியோல. அதெல்லாம் நினைவில்லையா? விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டத்தில் 110 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததும் அதிமுக ஆட்சியில தான். விவசாயிகளுக்கு சேர வேண்டிய நிதியை யாருக்கோ கொடுத்தார் பழனிசாமி. இதுதான் போலி விவசாய பழனிசாமி ஆட்சி செஞ்ச லட்சணம்.